ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு முள்ளங்கி வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி நான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் வெள்ளை குண்டு உளுந்து, ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பிங்க் கலரில் வதக்கிக்கலாம். அது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பெரிய பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு சின்ன புளி, ஒரு 3 தக்காளியும் மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய முள்ளங்கியை இந்த மாதிரி மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி சேர்த்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நார்மலாக சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். முள்ளங்கி பாதி வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ முள்ளங்கி நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்றா வந்துடுச்சு பாருங்கள், தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி. ஸோ இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன், துருவினது. துருவன தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தடவை ஜஸ்ட் பெரட்டிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நார்மலாக சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு பேனில் நான் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சட்னி நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதையும் நான் பேனில் சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பரிமாற வேண்டியது தான். இது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.